a long and happy married life. நீண்ட நெடியதோ மகிழ்வான மனவாழ்வு. இதுல முதலாவதாக நாம் இன்றைக்கு முதல் பகுதியில நம்ம பார்க்க இருக்கிறது இது வந்து தொடர் 4 செய்தியினுடைய தலைப்பாக இருக்கிறது. அதிலே நான் ஒவ்வொரு செய்திக்கும் தனித்தனியாக நான் தலைப்பை வைத்திருக்கிறேன். முதல் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த முதல் செக்ஷனுடைய முதல் செய்தியினுடைய தலைப்பு தேவன் ஏற்படுத்தின சிருஷ்டிப்பின் திருமண நியமனம். தேவன் ஏற்படுத்தின சிருஷ்டிப்பின் திருமண நியமனம். இப்ப திருமண நிகழ்வை குறித்து உங்களை எல்லாருக்குமே ஒரு புரிதல் இருக்கும், சரிங்களா? திருமணம்னா என்னன்னு தெரியாதவங்க யாராவது இருக்கீங்களா? எல்லாருக்குமே திருமணம் என்றால் என்ன என்று தெரியும். எல்லாரும் திருமணம் ஆனவர்களும் இங்க இருக்கிறீங்க, குடும்பமா இருக்கிறவங்க இருக்கிறீங்க, பெற்றோர்களை உடையவர்கள் இருக்கிறீங்க, வாலிபர்கள் இருக்கீங்க, சிறு பிள்ளைகள் அனைவருமே இருக்கிறீங்க. இந்த திருமணம் என்ற ஒரு காரியத்தை நியமித்து ஏற்படுத்தினது யாரு என்று பாத்தீங்கன்னா தேவன் தான். அதுக்கு ஆதாரமாக நம்ம ஆதியாகமம் 2 அதிகாரம் 24 வசனத்தை நம் வாசிக்கலாம். யாராவது ஒருத்தர் வாசிங்க. ஆதியாகமம் 2 அதிகாரம் 24 வசனம். புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். தேவன் தம்முடைய வல்லமையுள்ள வார்த்தையினாலே பரலோகத்தில் உள்ளவர்களையும் பூலோகத்தில் உள்ளவர்களையும், அதாவது வானத்தையும் பூமியையும் அனைத்தையும் தேவன் என்ன பண்ணாருங்க? சிருஷ்டித்தார். அப்படி சிருஷ்டித்த தேவன் மனிதனை 6ஆம் நாளிலே சிருஷ்டிக்கிறார். தேவன் அனைத்தையும் 6 நாட்களிலே சிருஷ்டித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். தேவன் 6ஆம் நாளிலே சிருஷ்டித்தது மனிதனை சிருஷ்டிக்கும் போது தேவன் தமது சாயலாக தமது ரூபத்தின்படியாக சிருஷ்டித்தார். முதலாவது சிருஷ்டிக்கப்பட்டது ஆண், 2வது சிருஷ்டிக்கப்பட்டது பெண். அப்ப ஆணும் பெண்ணுமாக தேவனுடைய சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்ட இந்த மனிதனுக்கு தேவன் அவர்கள் இருவரையும் இசைந்து ஒரே மாம்சமாக இருக்கும்படியாக ஒரு திருமண நியமனத்தை ஏற்படுத்துகிற அந்த வார்த்தைகளை தான் நம்ம ஆதியாகமம் 2 அதிகாரம் 24 வசனத்துல பார்க்கிறோம், சரிங்களா? அப்ப தேவன் தம்முடைய சாயலாக தம்முடைய ரூபத்தின்படியாக மனிதனை சிருஷ்டித்தார் என்பது அவருடைய குணநல பண்புகளை கொண்டவனாக மனிதனை சிருஷ்டித்தார் என்று பொருள். ஏனென்றால் தேவன் ஆவியா இருக்கிறார். ஆவியா இருக்கிற தேவனுக்கு ரூபம் இல்லை. அப்ப தேவன் மனிதனை தேவனுடைய ஞானம் உடையவனாக, தேவனுடைய நீதி உடையவனாக, தேவனுடைய பரிசுத்தம் உடையவனாக அவருடைய சாயலை மனிதனுக்குள்ளாக வைத்து மனிதனை உருவாக்கினார். மற்ற உயிரினங்களுக்கு அதற்கான தனித்துவம் இருக்கிறது, மனிதனுக்கு அதை ஆண்டு கொள்ளும் தனித்துவம் இருக்கிறது. தேவன் மனிதனை தம்முடைய சாயலை சிருஷ்டித்தது மாத்திரமல்லாமல் பூமியையும் பூமியில் உள்ள அனைத்தையும் ஆண்டு கொள்ளும் அதிகாரத்தையும் தேவன் என்ன பண்ணியிருந்தார்? தந்திருந்தார். அப்படி தந்த தேவன் அந்த முதல் மனிதனாக இருக்கக்கூடிய ஆதாமுடைய விலா இளம்பிலிருந்து எடுத்து ஒரு பெண்ணை உண்டாக்கினார், ஒரு ஸ்திரியை உண்டாக்கினார். அந்த ஸ்திரியை உண்டாக்கினதுக்கு பின்பாக தான் நம்ம ஆதியாகமம் 2 அதிகாரம் 24 வசனத்துல வாசிக்கிறோம். இதன் நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும். ஏன் தேவன் இந்த இடத்துல ஆதாம் ஏவாளுக்கு யாராவது தகப்பன் தாய் இருக்கிறாங்களா? எதனால தேவன் இந்த வார்த்தைகளை அவனிடத்தில் சொல்கிறார்? ஆதாமிலிருந்து வரக்கூடிய மனித இனம் பின்பற்ற வேண்டிய ஒரு திருமண நியமனத்தை தேவன் ஏற்படுத்துகிறார். 3ஆம் அதிகாரத்துக்கு அப்புறம் தான் மனிதனுடைய வீழ்ந்து போன நிலை. முதல் அதிகாரத்துல மனிதனுடைய சிருஷ்டிப்பை பார்க்கிறோம். அந்த சிருஷ்டிப்பினுடைய விவரங்களை 2ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரத்தினுடைய இறுதியில தேவன் பூமியையும் பூமியில் உள்ள உயிரினங்களையும் ஆண்டு கொள்ளும்படியாக சிருஷ்டித்த தமது சாயலில உண்டாக்கின ஆணையும் பெண்ணையும் இசைந்து இசைவாய் ஒரே மாம்சமாய் இருக்கும்படி அவர்களை திருமண நியமனத்தில் அவர்களை ஒன்றிணைப்பதையும், அவர்கள் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்து இருக்கும்படியான ஒரு நியமனத்தை தேவன் ஏற்படுத்துகிறதை பார்க்கிறோம். இப்ப தேவன் 6 நாட்கள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார், கரெக்டுங்களா?
தேவன் சிருஷ்டித்த எல்லாம் தேவனுடைய பார்வையிலே நல்லதாக இருந்திருக்கிறது. சரிங்களா? ஆதியாகமம் 1 அதிகாரம் 31 வசனம் பாருங்களேன். தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும். அப்ப 6 நாட்களிலே உண்டாக்கின அனைத்தையும் தேவன் பார்க்கிறார், அது நன்றாய் இருந்தது என்ற ஒரு வாழ்த்துதலையும் தேவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப தேவன் சிறந்ததை, சிறப்பானதை யாருடைய ஆலோசனையும் இல்லாமல் தேவன் தமக்குள்ளாக பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுக்குள்ளாக அவர்கள் தீர்மானிக்கிற காரியங்களை சிறந்த வகையில தேவன் உண்டாக்கி இருந்தார். அப்படி உண்டாக்கின தேவன் நல்லது என்று சொல்லியிருந்தார். முதல் முறையாக தேவன் நல்லதல்ல என்று கண்டது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 2 அதிகாரம் 18 வசனம் பாருங்களேன். பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்லங்கிறார். அப்ப தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். 6ஆம் நாளிலே மனிதனை சிருஷ்டித்தார். தேவனுடைய சாயல்ல சிருஷ்டித்தார். முதலாவது சிருஷ்டிக்கப்பட்டது ஆண், 2வது சிருஷ்டிக்கப்படுகிறது பெண். அப்ப அந்த பெண் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முந்தைய நிலையை குறித்து இந்த வேதாகம் தெரியப்படுத்தும் போது அவர்கள் என்னவாக சொல்லப்பட்டிருக்கிறது? மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. இது யாருடைய பார்வையில் ஆண்டவர் பேசுறாரு? ஆதாம் சொன்னாரா நான் தனிமையா இருப்பது நல்லதல்லன்னு சொன்னாரா? யார் சொல்றா மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்லங்கிறத? அப்ப மனிதனுக்கு மிக சரியான, மிக பொருத்தமான ஒரு ஏற்ற துணையை உண்டாக்குவதை தேவன் அவருடைய பார்வையில ஒரு நல்லதல்ல என்று அவர் சொல்லுவதையும், அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று அவர் ஒரு தீர்மானம் எடுப்பதையும், ஏற்ற துணையை அவனுடைய விலா எலும்பிலிருந்து எடுத்து அவர்கள் இருவரும் இசைந்து ஒரே மாம்சமாக இருக்க வேண்டும் என்பதையும் தேவன் தீர்மானிக்கிறதை பார்க்க முடிகிறது. அப்ப தேவன் மனிதனை சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். தேவன் சிருஷ்டித்த அனைத்தும் நன்றாக இருந்தது. ஆனால் மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று கண்டார். நல்லதென்று கண்ட தேவன் ஏற்ற துணையை உண்டாக்கி அவர்களை இசைந்து ஒரே மாம்சமாக இருக்கும்படியாக சொல்கிறார். இப்படிதான் முதல் முறையாக திருமண நியமனம் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. இது முழு மனித இனத்துக்கும் தேவன் அறிவுறுத்துகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அப்ப மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று சொன்னது தேவன் தான். ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லி ஏற்ற துணையை உண்டாக்கி அவங்களுடைய திருமண நியமனத்துல இணைத்தது தேவன் தான். அவர்கள் பாவத்தில் விழுந்த போதும் கூட, தேவன் அவர்களை தண்டித்த போதும் கூட, அவர்கள் தேவன் சிருஷ்டித்த, தேவன் ஏற்படுத்தின அந்த திருமண நியமனத்துக்கு திரும்ப வேண்டும் என்பதை தேவன் விரும்பக்கூடியவராக இருக்கிறார். புதிய ஏற்பாட்டுல ஒருவர் இந்த பாவத்திலிருந்து மீட்கப்பட்டு தேவனுடைய சாயலை இழந்த ஒருவர் மீண்டுமாக அந்த சாயலை பெற்ற பின்பாக இந்த திருமண நியமனத்திலே தேவன் விரும்புகிற பிரகாரமான ஒரு தலைவனாக, தலைவியாக செயல்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய எண்ணமும் விருப்பமுமாக இருக்கிறது. கரெக்டுங்களா? அப்ப திருமணம் என்பது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று, தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. அப்ப இந்த காரியத்தை இயேசு கிறிஸ்து அங்கீகரிச்சிருக்காரா? திருமணத்தை குறித்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி இருக்கிறாரு? இயேசு கிறிஸ்து முதலாக எந்த பங்கன்ல கலந்துட்டாரு? முதல் முறையாக அற்புதத்தை எங்க செஞ்சாரு? அப்ப திருமணத்தை குறித்ததான முக்கியத்துவத்தை இயேசு கிறிஸ்து அறிந்தவராய் கானாவூர் கல்யாணத்திலே கலந்து கொள்வதையும், தன்னுடைய முதலாவது அற்புதத்தை அந்த திருமண அந்த நிகழ்ச்சியில அவர் செய்கிறதையும் பார்க்கும்போது தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக, அவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும் பிரகாரமாக அந்த திருமண நிகழ்வை கலந்து கொண்டு அதை அங்கீகரிக்கிறதை பார்க்க முடிகிறது. இப்ப நீங்க எபேசியர் 5 அதிகாரம் வசனங்கள் 20 இருந்து 33 வரைக்கும் பார்க்கும்போது பவுல் என்ன சொல்றார்? பவுல் நீங்கள் அந்த 20 இருந்து 33 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கும் போது கிறிஸ்துவை மணவாளனாகவும் சபையை மணவாட்டியாகவும் திருமண நியமனத்துக்கு உட்பட்ட விதிகளுக்கு உட்பட்டு அவர்கள் செயல்படுவதாகவும் பவுல் உருவகப்படுத்தி அவர் எழுதுகிறதை பார்க்க முடிகிறது. அப்ப தேவன் திருமணத்தை ஏற்படுத்தினார். இயேசு கிறிஸ்து திருமணத்தை அங்கீகரித்திருக்கிறார். பவுலும் இயேசு கிறிஸ்துவை மணவாளனாக சபையை மணவாட்டியாக காண்பித்து அந்த திருமண விதிகளுக்கு உட்பட்டு அவர்கள் நடக்க வேண்டும் என்பதை அவர் உருவகப்படுத்தி சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. எபிரேயர் 13 அதிகாரம் 4 வசனத்திலே விவாகம் யாவருக்குள்ளும்
கனம் உள்ளது என்று அவர் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. அப்ப திருமண நியமனம் என்பது தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று, தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று, தேவன் ஆசீர்வதித்த ஒன்று, தேவனுடைய வாழ்த்துதலை பெற்ற ஒன்று. இந்த மிகச்சிறந்த ஒரு காரியத்தை தேவன் தாங்க முதலாக ஏற்படுத்துறார். மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட காரியம் அல்ல. திருமணம் யாருனால் ஏற்படுத்தப்பட்டது? தேவனால் ஏற்படுத்தப்பட்ட அந்த திருமண நிகழ்வை இயேசு கிறிஸ்துவும் அங்கீகரிக்கிறதை பார்க்கிறோம். அப்ப திருமணம் கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் ஒரு ரகசியமாக பவுல் அதை ஒரு உருவகப்படுத்தி சபைக்கு மனவாட்டியாக கிறிஸ்துவை மணவாளனாக சித்தரிக்கிறதையும் நம்ம என்ன பண்ண முடியுது, பார்க்க முடிகிறது. அப்ப திரியேக தேவனால் இந்த திருமண நியமனம் ஏற்படுத்தப்பட்டது. பரிசுத்த வேதாகமும் தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலர்களும் இந்த திருமணத்தை அங்கீகரிக்கிறதை பார்க்க முடிகிறது. இந்த திருமணம் என்பது தேவன் இந்த பூமியில மனிதர்களுக்கு ஏற்படுத்தின ஒரு நல்ல ஒரு காரியமாக இருக்கிறது. அப்ப திருமணம் செய்யாமல் இருப்பது நல்லது இல்லையா? திருமணம் நல்லது என்று சொல்கிறார். திருமணம் செய்யாமல் இருப்பது, அதை பற்றி வேதாகம் ஏதாவது சொல்லுதா? திருமணத்தை பத்தி ஆண்டவர் பேசுறாரு. திருமணம் செய்யாமல் இருப்பது இப்ப வேதாகமம் பாத்தீங்கன்னா திருமணம் செய்ய வேண்டியதை அதிகமாக வலியுறுத்தி பேசுகிறது. சரிங்களா? இயேசு கிறிஸ்து பூமியில இருக்கும் போது அவர் திருமணம் செய்யல. பவுல் என்ன பண்ணல? திருமணம் செய்யல. திருமணம் செய்யாமல் இருந்து பாவம் செய்யாமல் வாழ்வதற்கு அவர்கள் பரிசுத்த ஆவியினுடைய ஒருவேளை வரத்தை பெற்றிருந்தால் அப்படி இருக்க முடியும். சிலர் அவ்வாறு இருப்பது உண்டு. அதே சமயம் திருமணம் செய்வதை தான் அதிகமாக வேதாகமம் வலியுறுத்துகிறதே தவிர தனியாக வாழ்வதனாலே அதை மறுப்பது கிடையாது. அதே சமயம் அவர்கள் பாவம் செய்யாமல் வாழ்வதற்கு ஏற்ற பரிசுத்த ஆவியினுடைய அந்த வரத்தை பெற்றிருப்பார்களானால் அவர்கள் என்ன பண்ணலாம், அவர்கள் அந்த மாதிரி தனிமையாக அவர்கள் வாழ இயலும். எல்லாருனாலும் அந்த மாதிரி வாழ இயலாது. அப்படி இருக்கும்போது அவர்கள் திருமணம் செய்வது நல்லதாக நம்பப்படுகிறது. அப்ப தேவனுடைய ராஜ்யத்துல திருமணம் செய்தாலும் திருமணம் செய்யாவிட்டாலும் அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தாங்க அந்த ராஜ்யத்துக்குள்ள என்ன பண்ண முடியும், வந்துவிட முடியும். ஆனால் கடைசி நாட்களிலே விவாகம் பண்ணுவது தவறு என்பதை போதிப்பார்கள் என்பதை பவுல் 1 தீமோத்தேயு 4 முதல் 3 வசனங்களை பார்க்கும்போது அவர் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 4 முதல் 3 வசனங்களை பாருங்களேன். வெளிப்படையாக சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சி சூடுண்ட பொய்யருடைய மாயத்தனத்தினாலே சில வஞ்சிக்கிற ஆவிகளும் பிசாசுகளின் உபதேசங்களும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். விவாகம் பண்ணாதிருக்கவும். அப்ப பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கும் போது விவாகம் பண்ணாதிருக்க வேண்டும் என்ற போதனைகள் வரும். இன்னைக்கு அந்த போதனைகள் எழும்பி இருக்கா இல்லையா? அப்ப திருமணத்தை வேதாகமம் வலியுறுத்துகிறது. பிற்காலங்களில் மனசாட்சியில் சூடுண்ட அவர்கள் என்ன பண்றாங்க, சூடுண்ட பொய்யர் அவர்களுடைய மாயத்தினாலே வஞ்சிக்கும்படியாக விவாகம் அவசியம் இல்லை என்ற போதனையை என்ன பண்ணுவாங்க, போதிப்பாங்க. அப்படி இருக்கும்போது விசுவாசிகளும் சத்தியத்தை அறியாதவர்களும் அவர் ஸ்தோத்திரத்தோட அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்க வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். அப்ப விவாகம் பண்ண வேண்டும் என்பதை வேதாகமம் வலியுறுத்துகிறது. அதுக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. அதே சமயம் பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர் விவாகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர்கள் என்ன பண்ணுவார்கள், சொல்லுவார்கள் என்ற எச்சரிப்பையும் தருகிறதை நீங்கள் பார்க்க முடிகிறது. அப்ப பாத்தீங்கன்னா திருமணம் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று, திருமணம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. அப்ப இவர்கள் திருமண பந்தத்தில் இணையும் போது அந்த திருமணம் கூட அவர்களை ஆசீர்வதிக்கிறதாக இருக்கிறது. ஒரு ஆய்வை குறித்து நான் சில காரியங்களை உங்களோட ஷேர் பண்ண விரும்புறேன். திருமணமானவர்கள் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. திருமணமானவர்கள் திருமணம் ஆகாதவர்களை விட அதிக மகிழ்ச்சியோடு இருப்பதாக ஒரு ஆய்வு சொல்லுகிறது. நம்ம காதுகள் அப்படி கேட்டிருக்கோமா? நம்முடைய காதுகளுக்கு வந்த செய்திகள்
நல்லா இருக்கிறது தனியா இருக்கிறது தான் நல்லதுன்னு என்ற செய்திகள் அதிகமாக ஒருவேளை உங்க காதுகள்ல கேட்டிருக்கலாம். ஆனால் திருமணமானவர்கள் திருமணமாகாதவர்களை விட அதிக மகிழ்ச்சியாக இருப்பதை ஒரு ஆய்வு உறுதி செய்கிறதை பார்க்க முடிகிறது. அதே சமயம் திருமணமானவர்கள் திருமணமாகாதவர்களை விட மனதிலும் உடலிலும் ஆரோக்கியமானவர்களாகவும் நெடுங்காலம் அவர்கள் உயிர் வாழுகிறவர்களாகவும் இருக்கிறதை அந்த ஆய்வு உறுதி செய்கிறதாக இருக்கிறது. அப்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, ஆரோக்கியமா இருக்கிறாங்க, அதிக ஆண்டு காலம் உயிரோட கூட இருக்கிறதாக ஆய்வுகள் உறுதிப்படுத்துகிறது. திருமணமானவர்கள் வியாதிப்படுகிறது குறைவு என்று ஆய்வு சொல்லுகிறது. ஒருவேளை அவர்கள் அறுவை சிகிச்சை அந்த மாதிரி காரியங்கள் மேற்கொண்டாலும் கூட அவர்களுடைய இறக்கும் வாய்ப்பு குறைந்து போயிருக்காமா. திருமணம் ஆகியிருந்தால் அவர்கள் ஆரோக்கியமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஒருவேளை வியாதிகள் உண்டாலும் கூட அந்த வியாதிகளிலிருந்து அவங்க மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதாக அந்த வாய்ப்பு ஆராய்ச்சி நமக்கு தெரியப்படுத்துகிறது. திருமணம் ஆனவர்களோடு ஒப்பிடும்போது திருமணம் ஆகாத ஆண்களுடைய இறப்பு விகிதம் 250% ஜாஸ்தியா இருக்கான். திருமணம் ஆனவர்களை விட திருமணம் ஆகாதவர்களுடைய இறப்பு விகிதம் எவ்வளவு அதிகமா இருக்கு? 250% அதிகமானதாக இருக்கிறது. திருமணம் ஆகாத பெண்களுடைய இறப்பு விகிதம் 50% என்னவாக இருக்கிறது? அதிகமாக இருக்கிறது. சரி, இப்ப சொல்லுங்க, திருமணம் நல்லதா கெட்டதா? திருமணத்தை தேவன் ஏற்படுத்தி ஆசீர்வதிச்சாரு. திருமணம் அவங்கள ஆசீர்வதிக்குது, அவங்கள மகிழ்ச்சிக்குரியவர்களாக வைத்துக் கொள்கிறது, ஆரோக்கியமானவர்களாக வைத்துக் கொள்கிறது. ஒருவேளை அவர்களுக்கு பலவீனங்கள் சுகவீனங்கள் வந்தாலும் கூட மீண்டு வருவதற்கான பலனை தருகிறது. இறப்பு சதவீதம் திருமணம் ஆனவர்களோடு ஒப்பிடும்போது திருமணம் ஆகாதவர்களுடைய இறப்பு சதவீதம் அதிகமாக இருக்கிறதையும் நம்மளால என்ன பண்ண முடியுது? பார்க்க முடிகிறது. அப்ப திருமணமானது மனிதரை அதிக வெற்றியுள்ளவர்களாகவும் குடும்பங்களை அதிக செழிப்புள்ளவர்களாகவும் கூட என்ன பண்ணுது? மாற்றுகிறது. ஒரு தனிநபர் சம்பாதிப்பதை விட திருமண தம்பதியினர் அவர்கள் சம்பாதிக்கும் போது அவர்கள் மேலான வருமானங்களை உடையவர்களாக உயர்ந்து வந்துடுறாங்க. ஒரு வருமானம் வரும்போது அதுக்கேற்ற விதமாக அவர்களுடைய வளர்ச்சி இருக்கும். 2 வருமானம் வரும்போது பொருளாதார ரீதியிலேயே அவங்க வளர்றாங்களா? இதே தனித்தனியா வாழும்போது செலவு ஜாஸ்தி தானே. ஒரு ஆண் ஒரு ரூம் எடுக்கணும், ஒரு செலவு பண்ணணும்னா அவனுக்கு எவ்வளவு செலவு வரும். ஒரு பெண் தனியா இருக்கணும், அவங்க வசிக்கிறதுக்கு அது எவ்வளவு. இதே இருவரும் சேர்ந்து வசிக்கும் போது அந்த செலவு பாதி கம்மியாயிருமா? 2 பேரும் வேலை செய்யும் போது வருமானம் ஜாஸ்தி ஆயிருமா? அப்ப பொருளாதாரத்திலும் அவங்க உயர்வதற்கு உதவிகரமாக இருக்கிறது. எவ்வளவு காலம் அவர்கள் திருமண பந்தத்தில் இணைந்து இருக்கிறார்களோ அவ்வளவு அதிகமான அவர்கள் சொத்துக்களை சேர்க்கவும் முடியும். அப்ப திருமணம் ஆகாதவர்களை விட திருமண தம்பதியினர் அவர்கள் திருமண அந்த தாம்பத்திய நிமித்தமாக அவர்கள் அதிக மேன்மையான அந்த திருப்தியுடையவர்களாக இருக்கிறதை ஆய்வுகள் உறுதி செய்கிறது. உலகினுடைய சில பகுதிகளில் திருமணமானவர்களுக்கு சட்ட ரீதியான நன்மைகளும் கூட கிடைக்கும்படியாக அந்த சட்டங்கள் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. அப்ப திருமணமானவர்கள் தாங்கள் ஒருவர் கவனித்துக் கொள்ளும் கடமையை பெற்றிருப்பதனால் உடல் ரீதியிலும் மன ரீதியிலும் அவர்கள் நேசிக்க கடமை பெற்றிருப்பதனால் பிரச்சனைகளை அவர்கள் சேர்ந்து பேசி அதை சால்வ் பண்ண அவர்கள் முயற்சி செய்வதனால் அவர்கள் மன ரீதியிலும் அவர்கள் சரீர ரீதியிலும் பலன் உள்ளவர்களாக ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். பொருளாதார ரீதியிலும் சமூக ரீதியிலும் அவர்கள் அங்கீகரிக்கப்பட்டவர்களாக மேன்மையாக அவர்கள் பார்க்கப்படுகிறதையும் நம்ம கவனிக்க முடிகிறது. அப்ப திருமணமானவர்கள் அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருப்பார்களானால் அவர்கள் தேவனுக்கென்று முழு மனதுடன் திருமணமானவர்கள் தேவனுக்கென்று கணவன் மனைவியாக ஒருவருக்கொருவர் ஊக்குவித்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர்கள் வலிமை உள்ளவர்களாக உருவாவது மிக மிக அவசியமான ஒன்று. அப்ப திருமணம் எவ்வளவு முக்கியங்கிறத பார்க்கிறோம். அது ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்க வைக்கிறது, அவர்களுடைய ஆயுசு நாட்களை அதிகப்படுத்துகிறது, பொருளாதாரத்திலே அவங்க மேம்படுவதற்கு மிகவும் உதவிகரமாக இருக்கிறது. இப்ப திருமணம் என்பது சமுதாயத்தையும் கூட வளமுள்ளதாக மாற்றுகிறது. கரெக்டுங்களா? இப்ப இங்க எத்தனை ஃபேமிலிஸ் இருக்கிறாங்க? இங்க அருகாமையில இங்க எல்லாம் சுத்தி பேச்சுலர் ரூம் இருக்கா இல்ல ஃபேமிலிஸ் இருக்காங்களா?
இப்ப ஃபேமிலிஸ் அதிகமாக இருக்கிறாங்கன்னா இது ஒரு பாதுகாப்பான இடமாக கருதுவாங்க. கரெக்டுங்களா? பேச்சுலர் ஜாஸ்தியா இருந்தாங்கன்னா அங்க பாதுகாப்பு குறைவாக அவங்க யோசிப்பாங்க. கரெக்டுங்களா? அப்ப குடும்பங்கள் குடியிருப்புகளை பாதுகாப்புள்ள இடங்களாக மாற்றுகிறது. அப்படி குடும்பங்களாக இருக்கும்போது அங்க சிறுவர்களாக இருக்கக்கூடியவர்கள் வன்முறை செய்வது, தேவையில்லாத விஷயங்கள்ல செய்வது, சமூக பிரச்சனைகளை உருவாக்குறது, இந்த மாதிரி விஷயங்களை தடுக்கும் விதத்திலே இந்த குடும்பங்கள் இருப்பதை பார்க்க முடிகிறது. சரிங்களா? ஏன்னா அந்த சிறு வயதுல இருந்து அவங்க கண்டிக்கப்படுவாங்களா, சிறு வயதுல இருந்து அவங்க திருத்தப்படுவாங்களா. அப்ப சமுதாயத்தை பாதுகாப்புள்ளதாக, சமுதாயத்தினுடைய அந்த சீர்கேடுகளை கட்டுப்படுத்துவதாக இருக்கிறதை பார்க்க முடிகிறது. வறுமை மற்றும் பிறரை சார்ந்து வாழ்வதற்கு பதிலாக அவங்க திருமணம் இதுல இணைந்து இருவராக அவர்கள் பொருளாதார ரீதியில் அவர்களுடைய காரியங்களை அவர்கள் ஈடுபடும் போது அவர்கள் இன்னுமாக அவர்களுடைய பொருளாதாரத்தில் வளர்வதற்கும் இந்த திருமணம் உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது. அப்ப மிகுந்த ஆரோக்கியம் உள்ளவர்களாக, பயனுள்ளவர்களாக, சுறுசுறுப்புள்ளவர்களாக, இந்த சமூகத்துக்கும் அவர்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாக இந்த திருமணம் அவர்களை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். அதே சமயம் நான் இவ்வளவு தூரம் ஆசீர்வாதத்தை பத்தி பேசிட்டேன், இப்ப நெகட்டிவும் பேசணும்ல. என்ன பிரதர் ஒன்லி நல்லதை மட்டுமே பேசுறீங்க, அப்ப திருமணத்துல எந்த கெட்டது இல்லைன்னு பாத்தீங்கன்னா, சில திருமணங்கள் அவர்களுடைய பங்காளிகளில் ஒருவராக இருப்பவருக்கு அது சித்திரவாதியாக மாறிவிடலாம், அல்லது இருவருக்கும் கூட அது சித்திரவாதியா மாறிடலாம். சில திருமணங்கள் தோல்வியில முடிகிறதையும் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். இது அந்த சமுதாயத்தை ஆசீர்வதுக்கு பதிலாக அது குற்றவாளிகளை உருவாக்குவதற்கும் அந்த இடத்துல வறுமையும் துன்பம் ஏற்படுவதற்கும் கூட அது காரணமாக அமைந்து விடுகிறது. சில சமயங்களில் திருமண பந்தத்துல இணைந்து ஒருவேளை அவர்கள் அந்த திருமண பந்தத்தில பயணிப்பதற்கு கூடாத காரியங்கள் இருக்கும் போது அந்த மாதிரி இருக்கிற அந்த திருமணங்கள், அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த கசப்புகள் அந்த சமுதாயத்துக்கும் பாதிப்பை ஏற்படுத்துகிறதாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப ஒரு ரெண்டு பேர் திருமணத்துல இணைந்து இருக்கிறாங்க, குடும்பமா இருக்கிறாங்க. அப்ப குடும்பமா இருக்கிற எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்களான்னு பாத்தீங்கன்னா ஒருவேளை அப்படியும் கூட இல்லாம இருக்கலாம். ஃபேமிலியா வீட்டுக்குள்ள இருப்பாங்களா இருக்கும், ஆனா வீட்டுக்குள்ளேயே அவங்க ரெண்டு பேரும் பேச்சுலரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்களுடைய ஒருமைப்பாட்டை, அதாவது இசைந்து வாழ்வதை பொறுத்து ஒரு சிலர் சில விஷயங்களை பொறுத்து கொள்ள முடிய சித்திரவதையினால பிரிந்து வாழ்கிறார்கள். சிலர் வேற வழி இல்லாம ஒரே வீட்டுக்குள்ளாக குடும்பமாக இருக்கிறதையும் கூட நம்ம என்ன பண்ண முடியுது, சில சமயங்கள்ல பார்க்க முடிகிறது. இப்ப அமெரிக்கா போன்ற அந்த மேற்கத்திய அந்த நாடுகளிலே பாதி திருமணங்கள் விவாகரத்துல முடிவதாக ஒரு ஆய்வு தெரியப்படுத்துகிறது. எத்தனை திருமணங்கள்? பாதி திருமணம். அதாவது ஒரு 100 மேரேஜ் நடக்குதுன்னா அதுல 50% எதுல போய் முடியுதுங்க, விவாகரத்துல போய் முடிவதாக இருக்கிறது. அப்ப விவாகரத்தில் முடியாமல் இருப்பதற்கு அநேக திருமணங்கள் அவர்களுடைய மகிழ்ச்சியற்ற வாழ்வு காரணமாக இருப்பதை பார்க்க முடிகிறது. அப்ப திருமணம் செய்து கொள்ள ஒரு திட்டமிட்டு கொண்டிருக்கிற வாலிப பருவத்தில் இருக்கிறவர்களாக நீங்கள் இருப்பீர்களானால், அல்லது திருமண வயதை எட்டியவர்களாக இருப்பீர்களானால், திருமணத்துக்கான ஆசீர்வாதம் அதுவாக தானாக வந்து விடாது. அந்த ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் என்ன பண்ண வேண்டும், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக, அந்த ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு நீங்கள் உழைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி ஒருவேளை நீங்கள் அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள வருவதற்கான பிரயாசங்களை நீங்கள் எடுக்கும் போது தேவன் தம்முடைய வார்த்தைகளினாலே உங்களை ஆசீர்வாதமாக உங்களை வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார். அப்ப மனிதன் உயிர் வாழ்வதற்கு உலகிலே அவன் உழைப்பது மிகவும் அவசியம். அதே மாதிரி திருமணங்களும் நிலைத்திருப்பதற்கு மனிதன் என்ன பண்ணுங்க, ஒரு ஆணாக இருக்கக்கூடியவங்க பெண்ணா இருக்கக்கூடியவங்க இருவரும் அந்த திருமணம் நிலைத்திருப்பதற்கு அவர்கள் உழைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்ப மனித குலத்துக்கு தேவன் தந்த இந்த ஆசீர்வாதமான திருமணத்தை அந்த திருமண தம்பதியினர் அதை புரிந்து கொண்டு தேவன் ஏற்படுத்தின காரியத்துக்கு நாம் கீழ்ப்படிந்திருக்கிறோம் என்று அவர்கள் அதில் நடக்க துவங்கும் போது அது ஆசீர்வாதத்துக்குரியதாக மாறுவதற்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கிறது. உழைக்காம பணம் கிடைக்குமா? அப்ப திருமணத்துல இருவரும் இசைந்து செயல்படாம மகிழ்ச்சியும் வெற்றியும் கிடைக்குமா? அப்ப அவர்கள் மகிழ்ச்சிகரமானதாக வெற்றிகரமானதாக அந்த திருமணத்தை மாற்றுவதற்கு அவர்கள் சில பிரயாசங்களை மேற்கொள்ள வேண்டும்.
சில காரியங்களை அவர்கள் விட்டு கொடுக்க வேண்டும், சில காரியங்களை அவங்க மன்னிக்க வேண்டும். அப்பொழுது அது ஒரு ஆசீர்வாதமான ஒரு குடும்பமாக மாறுவதற்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கிறது. பிலிப்பியர் 2 அதிகாரம் வசனங்கள் 2, 3 கவனிங்க. பிலிப்பியர் 2 அதிகாரம் வசனங்கள் 2, 3. நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினால் ஆவது வீண் பெருமையினால் ஆவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரே ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கடவீர்கள் என்று அந்த வசனங்கள் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. அப்ப சுயநலம்தான் ஒரு மகிழ்ச்சியான வெற்றிகரமான திருமண வாழ்க்கைக்கு மிகவும் பின்னடைவாக இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் சுயநலமற்று ஒற்றுமையையும் ஐக்கியத்தையும் மேம்படுத்த நீங்கள் யோசிக்கும் போது அது இசைந்து ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாய் உங்களை மாற்றி ஒரு வெற்றிகரமான வாழ்க்கைக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இந்த திருமண வாழ்விலே ஏன் சந்தோஷம் குறைவாக இருக்கிறது, ஏன் பிரச்சனைகள் பெருசாக இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்களுக்குள்ளாக ஒற்றுமையும் ஐக்கியமும் இல்லாம இருக்கும். ஒருவேளை அவர்கள் ஆண்டவரை விசுவாசியாத ஒரு ஆணாகவோ பெண்ணாகவோ இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இதன் நிமித்தமாக அவர்கள் சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான இருக்க வேண்டிய அந்த திருமணத்தை துக்ககரமானதாக, சோதனைக்குரியதாக, வருத்தத்துக்குரியதாக அவர்களாகவே மாற்றி விடுகிறதை நம்ம என்ன பண்ண முடியுது, பார்க்க முடிகிறது. அப்ப திருமணம் என்பது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று, திருமணம் என்பது தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒன்று. அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட திருமணத்திலே ஆண் பெண் இருவருமே அதை மகிழ்ச்சிகரமான இருப்பதற்கு அவர்கள் தொடர்ந்து பிரயாசப்பட வேண்டும், உழைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை அவர்களை மகிழ்ச்சிகரமாக இருப்பதற்கு உங்களை வாழ்த்துகிறது. ஏக சிந்தையோடு ஏக அன்போடு கூட அவர்கள் இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து அவர்கள் கிறிஸ்துவனுடைய அந்த சந்தோஷத்தை நிறைவாக்கும் போது அவர்கள் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் மேன்மையாக எண்ணும் போது அது மகிழ்ச்சிகரமான வெற்றிகரமான ஒரு திருமண வாழ்க்கைக்கு ஒரு அடிப்படையாக இருக்கும். அப்ப இதை ஒரு ஞானத்தோடு கூட தான் அந்த ஆணும் பெண்ணும் கையாள வேண்டும். அப்ப ஞானத்தோடு கூட அந்த திருமணத்தை அவர்கள் அந்த திருமண நியமனத்திலே அவர்கள் செயல்பட ஆரம்பிக்கும் போது அந்த திருமணமானது மிகவும் சந்தோஷத்துக்குரியதாகவும் அந்த திருமணமானது மிகவும் வெற்றிகரமானதாகவும் மாறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இப்ப இந்த திருமண பந்தத்துல இணைந்திருக்கிற உங்களுக்கு அந்த திருமண நியமனத்திலே ஒருவேளை சந்தோஷம் குறைவாக இருக்குமானால், ஒருவேளை கசப்புகள் அதிகமாக இருக்குமானால் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு அறிவிக்கிறது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அது அவனுக்கு கொடுக்கப்படும். யாக்கோபு 1 அதிகாரம் 5ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அப்ப கணவனாவது மனைவியாவது இருவரும் தேவனுடைய ஞானத்தை தேவனிடத்தில் கேட்டு தாங்கள் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம், அதில் பரிபூர்ணம் அடைய தேவன் உதவி செய்யும்படியாக நீங்கள் அவரை நாடும் போது தேவன் உங்களுடைய அந்த திருமண நியமனத்தை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அப்ப திருமண நியமனத்தில் இணைந்திருக்கிற நீங்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். திருமண நியமனத்தில் இணைய போகிற நீங்களும் கூட தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்களாக இருக்க போகிறீர்கள். அப்ப ஒரு கணவனா இருக்கக்கூடியவன் மனைவிய வழிநடத்த வேண்டிய பொறுப்பை உடையவனாக இருக்கிறான். மனைவியா இருக்கக்கூடியவங்க கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டிய, மனப்பூர்வமாக கீழ்ப்படிய வேண்டிய அந்த பொறுப்பை உடையவர்களாக இருக்கிறார்கள். அப்ப வழிநடத்த வேண்டிய அந்த கணவனுடைய அந்த பொறுப்பை மனைவி மேன்மையாக எண்ண வேண்டும், கீழ்ப்படிய வேண்டிய மனைவியினுடைய அந்த காரியத்தை கணவன் மேன்மையாக எண்ண வேண்டும். கணவனை மனைவி ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் அவன் வழி நடத்த முடியுமா? மனைவி கணவனுக்கு கீழ்ப்படியாத பட்சத்தில் கணவனாலே மனைவியை வழி நடத்த முடியுமா? அப்ப இருவரும் இசைந்து அதை பயணிக்கும் போது அது வெற்றிகரமான மகிழ்ச்சிகரமான ஒரு திருமண வாழ்க்கையாக அது மாறிவிடும். அப்ப நீங்கள் இந்த சந்தோஷமான வெற்றிகரமான வாழ்க்கையை நடத்துவதற்கு உங்களுக்கு ஞானம் அவசியம். கரெக்டுங்களா? ஞானம் இல்லாமல் ஒரு விஷயத்தை செய்து அது எப்படி இருக்கும்? உதாரணத்துக்கு இப்ப இந்த வீடு பாக்குறவங்களுக்கு எப்படி இருக்கு? முதல் முறையா வரவங்க நீங்க சொல்லுங்க, இந்த வீடை பார்க்கும் போது எப்படி தோன்றுது உங்களுக்கு? ஒரு கருத்து சொல்லுங்க.
ஒரு ஒரு அமைப்பா இருக்கிற மாதிரி இருக்கா? ஒரு சிறிய இடமாக இருந்தாலும் கூட தேவனுடைய ஞானத்தினால மனிதன் இப்படி யோசிச்சிருக்கானா இல்லையா? இப்ப மனிதனுக்கு உருவாக்கக்கூடிய திறன் உடையவனாக மனிதனை தேவன் சிருஷ்டித்தார். அவர் சிருஷ்டிகராக இருப்பதனாலே மனிதன் கூட சில விஷயங்களை அவன் சிந்திக்கிறவனாக, அதை செயல்படுத்துகிறவனாக இருக்கிறான். தேவனுடைய ஞானத்தினாலே நீங்கள் உங்கள் குடும்பத்தை மகிழ்ச்சிகரமானதாக, வெற்றிகரமானதாக மாற்ற இயலும். தேவனுடைய ஞானம் மற்ற செயல்படும் போது அது தோல்வியுற்றதாக, வருத்தத்துக்குரியதாக, கசப்புக்குரியதாக உங்களால என்ன பண்ண முடியும்? மாற்றவும் முடியும். அப்ப நீங்கள் எதில் குறைவு பற்றிருக்கிறீர்களோ அதை தேவனிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப ஒரு பொருளை உண்டாக்கினவர்களாக இருப்பார்களானால் அந்த பொருளை குறித்து நன்கு அறிந்தவர்களாக இருப்பாங்களா இல்லையா? இப்ப ஒரு வாஷிங் மிஷின் பிரச்சனைனா யார்கிட்ட போய் சர்வீஸ் கொடுப்பீங்க? வெல்டிங் ஷாப்ல கொண்டு போய் கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. ஒரு மிக்சி ப்ராப்ளம்னா யார்கிட்ட கொடுப்பீங்க? அதை மேனுபேக்சரிங் பண்ணன அந்த சர்வீஸ் டீலர்கிட்ட தானே போய் கொடுக்குறீங்க. அவன் கரெக்டா அதை சரி பண்றானா? அவன் கொடுக்குற ஸ்பேர் பார்ட்ஸ் கரெக்டா ஒர்க் ஆகுதா? அதனுடைய லைஃப் நல்லா நல்லா கிடைக்குதா? அப்ப என்னுடைய திருமண வாழ்க்கையில எனக்கு சோர்வுகளும், துன்பங்களும், துயரங்களும், அவமானங்களும், வருத்தங்களும் இருக்குமானால் என்னுடைய திருமண நியமனத்தில் என்னை இணைத்து என்னை ஆசீர்வதிக்கிற விரும்புகிற என்னுடைய தேவனிடத்துல அதை தெரியப்படுத்தணும். ஒருவேளை உங்களுடைய உலக பிரகாரமான ஞானம் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு போதுமானதாக இல்லாததா இருக்கலாம். ஆனால் தேவனுடைய ஞானம் அதை தீர்ப்பதற்கு 100% போதுமானது. அப்ப ஒரு சின்ன சின்ன பிரச்சனைக்கும் கூட அதை யாரிடம் தீர்க்க வேண்டும் என்று அறிந்திருக்கிற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமானதாக மாற்றக்கூடிய தேவனிடத்தில் உங்களுடைய பிரச்சனையை ஏன் சொல்லாம இருக்கிறீங்க? மனுஷன்கிட்ட இருந்து உங்களுக்கு சொல்றதுனால உங்களுக்கு அவங்க சால்வ் பண்ணுவாங்களா? சில விஷயங்களை அவங்க யோசித்து அவர்களுடைய கண்ணோட்டத்துல இருந்து சில உதவிகளை தான் செய்ய முடியும். ஆனால் அதை முற்றிலுமாக சரி செய்வது தேவனால மாத்திரமே முடியும். தேவனுடைய ஆவியானவர்னால் மாத்திரம் முடியும். தேவனுடைய வார்த்தையினால் மாத்திரம் தாங்க முடியும். நீங்கள் எத்தனை பேர் ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக கண்டு தேவனிடத்தில் ஞானத்தை தரும்படியாக கேட்கிறவர்களா இருக்கிறீங்க? உங்களுடைய குடும்பத்தை வழிநடத்துகிற அந்த கணவனை தந்தது தேவன் என்று அறிந்து தேவனால் தரப்பட்ட அந்த கணவனுக்கு முழுமையா மனைவி கீழ்ப்படுகிறீங்களா? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மனைவி தேவனால் கொடுக்கப்பட்ட பரிசு என்பதை அறிந்து அந்த மனைவியை அன்போடு கூட வழி நடத்துவதற்கு கணவன் அறிந்தவர்களா இருக்கிறீங்களா? அப்படி நடந்தீங்கன்னா தான் உங்களுடைய குடும்பம் ஆசீர்வாதமான, மகிழ்ச்சிகரமான, வெற்றிகரமான குடும்பமாக மாறும். நீங்கள் உங்கள் வழியில நீங்கள் டிராவல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு வருத்தத்துக்குரியதாக மாறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அப்ப உங்களை வழி நடத்த தேவன் விருப்பம் உள்ளவரா இருக்கிறார். வழி நடக்க நீங்க ஆயத்தமுடையவங்களா இருக்கிறீங்களா? இப்ப இன்னைக்கு இந்த செய்தியில ஒரு திருமணத்துல ஒரு கணவன் மனைவி எப்படி ஒரு ஆசீர்வாதமான, ஒரு மகிழ்ச்சிகரமான, ஒரு வெற்றிகரமான ஒரு திருமண வாழ்க்கைக்கு நாம் எதெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும், எதெல்லாம் கீழ்ப்படிய வேண்டும், எப்படியெல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்பதை இன்றைய முழு தினத்திலே நம்ம அதை குறித்து தான் ஆலோசிக்க போகிறோம். அப்ப திருமண நியமனத்தில் இணைந்த அனைவருமே யாரை பற்றி கொள்வர்களாக இருக்க வேண்டும்? ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவருடைய சாயலை நாம் சிருஷ்டிக்கப்பட்டபடினாலே நாம் தேவனை பற்றி கொள்வர்களாக இருக்க வேண்டும். நாம் பாவத்தினாலே தேவனுடைய ஞானத்தில் சிலவற்றை இழந்தவர்களாக இருக்கிறோம். உலக பிரகாரமான தேவைகளுக்கு உருவாக்க வேண்டிய காரியங்களை நம்ம ஞானமாக, அறிவாக யோசிக்கிறோம். இது உலக பிரகாரமான ஞானம், உலகத்துக்கு அவசியமானது. பரலோகத்தில் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை, சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் ஏற்படுத்த வேண்டுமானால் பரலோகத்தினுடைய தேவனுடைய ஞானம் வேணும். அந்த பரலோகத்தினுடைய தேவனுடைய ஞானம் இந்த வேதாந்தத்தில் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தைகள் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தைகளை நீங்கள் தேவனுடைய ஞானத்தினாலே புரிந்து கொள்ள அவரை சார்ந்து இருக்கும் போது அவர் கற்றுத்தர ஆயத்தமுடையவராக இருக்கிறார். அப்ப திருமண பந்தத்தில் இணைந்திருக்கிற நீங்க இன்றைக்கு அவருடைய ஞானத்தை குறித்து அறிந்து கொள்ள ஆர்வமுடையவங்களா இருக்கிறீங்களா? எப்படி உங்களை குடும்பத்தை நடத்தணும் உங்களுக்கு ஆலோசனைகள் தேவைப்படுதா? இல்ல நாங்கள் முழுமையா பெர்ஃபெக்டா நடத்துறோம்னு யாராவது சொல்றவங்க யாராவது இருக்கீங்களா? யாராவது இங்க பெர்ஃபெக்டா நான் சிறந்த ஒரு ஆண் மகனாக என்ன குடும்பத்தை வழி நடத்துறேன்னு யாராவது சொல்ல முடியுமா? இல்ல யாராவது ஒரு பெர்ஃபெக்டா நான் இருக்கிறேன், ஒரு சிறந்த மனைவியாக, கணவனுக்கு கீழ்ப்படுகிற மனைவியாக இருக்கிறேன்னு யாராவது சொல்ல முடியுமா? நாம் குறைவுள்ள மனிதர்கள், மண்ணான சரீரத்தை உடையவர்கள், மீறுதலினாலே பாவத்துக்குட்பட்டதினாலே மரித்த ஆத்மாவை உடைய நாம் தேவனுடைய வார்த்தையினாலே ஜீவனுக்குள்ள பிரவேசித்திருக்கிற நாம் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கை வெற்றிகரமானதாக மாறுவதற்கும்
பரலோகம் சந்தோஷப்படுவதற்கும் நம்மை சிருஷ்டித்த தேவனை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும். தேவனை நீங்கள் சார்ந்திருக்கும் போது உங்களுடைய குறைவுகளை நிறைவேற்ற அவர் போதுமானவரா இருப்பார். ஓகேங்களா? அப்ப தேவன் ஏற்படுத்தின இந்த திருமண நியமனத்துக்கு நீங்கள் அனைவரும் தேவனுடைய ஞானத்தினாலே நீங்கள் அந்த திருமண நியமனத்துக்கு தேவன் விரும்புகிற பிரகாரமான வாழ்வுக்கு திரும்பும்படியாக உங்களை அனைவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். அப்ப தேவனுடைய ஞானத்தினாலே தங்களுடைய குடும்பத்தை வழி நடத்துகிற ஒரு சகோதரனும் சகோதரியும் எப்படி அவங்களுடைய குடும்பத்தை வழி நடத்துகிறாங்க என்பதை குறித்து சில நிமிடங்கள் நம்மளோட கூட சாட்சி பகிர போறாங்க. அவர்களுடைய சாட்சிகளை குறித்து நாம் கவனிக்கலாம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வந்திருக்கிற சபையார் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். என்னுடைய பெயர் ஜான் செல்லன். என் மனைவி பெயர் ரூபி சமயன். எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. எனக்கு திருமணமாகி இந்த வருடத்தோடு கரெக்டாக 10 வருஷம் முடிய போகுது. தேவன் அபரிவிதமாக தேவனுடைய வார்த்தையினால் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். திருமணத்திற்கு முன்பு கிட்டத்தட்ட நல்ல விவரமா எனக்கு 27 வயதுல எனக்கு திருமணமானது. 23 வயது முதல் நான் திருமண காரியத்துக்காக நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். என்னுடைய பேரண்ட்ஸ், என்னுடைய சகோதரிகள், உடன் பிறந்தவங்க எல்லாருமே அவங்க தேவனை அறியாதவங்க. ஸோ அப்படி இருக்கிற நிலையில நான் அது மாதிரி திருமணத்துக்காக ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். தேவன் ஏற்ற வேளையில் கடைசியா இருந்த சபையில் என்னை கொண்டு சேர்த்தார். இப்ப தேவனுடைய வார்த்தையினால் ரட்சிக்கப்பட்டு அதுக்கடுத்து சபையிலிருந்து என்னுடைய சொந்த ஊர் தருமபுரி, நான் இங்க கோயம்புத்தூர்ல சபையிலிருந்து எனக்கு திருமணம் பண்ணி வச்சாங்க. ஸோ என்ன அவங்களுடைய தகப்பனார் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னா என்ன சோதிச்சு பார்த்தாங்க. எனக்கு திருமணம் ஆன பொழுது ரூபிக்கு எனக்கு வெறும் 10,000 ரூபாய் சம்பளம். என் ரூபிக்கு அவங்க கூட படிக்கிற பிள்ளைங்கள்லாம் எல்லாருமே, அவங்க அக்கா தங்கச்சிங்க எல்லாருமே எம்ஃபில், எம்எட் எல்லாமே அப்படி படிச்சுருக்கிறாங்க. ரூபி டிகிரி இவங்க முடிச்சாங்க. அந்த டைம்ல அவங்களுக்கு 10,000 ரூபாய் சம்பளம், என்னடா எப்படா லைஃப் ஆகுன்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்து அழுந்துருந்தாங்க. அது எனக்கு அதுக்கு பின்னாடி தான் சொன்னாங்க. ஆனா ஒருவருக்கொருவர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. கடைசியில அவங்கள எப்படி அவங்க தேர்த்துக்கிட்டாங்கனாக்க, இவர் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாரு, சபையில இருந்து பார்த்துருக்குறாங்க அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கையிலும், ஸோ நானும் ரட்சிப்புக்குரிய சகோதரியாக அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி சபையில் பார்த்து வைத்ததுனால நாங்களும் 2 பேரும் அந்த திருமணத்துக்குள்ள வந்தங்க. எனக்கு திருமணம் ஆன போது என்னுடைய மொத்த சொத்து கிட்டத்தட்ட 1 லட்சம் தான். அந்த 1 லட்சம் கல்யாணத்துக்கு மட்டும் நான் சேர்த்து வச்சது. ஒண்ணுமே இல்லாம இருந்தங்க. ஆரம்பத்துல எல்லாத்துக்கும் இருக்கிற அந்த தடுமாற்றம் நிலை தான். குடும்பத்தை நடத்துறது, இது பண்றது நம்மளுக்கு தெரியாது. ஸ்டார்டிங்ல இது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் தான் அவங்க எனக்கு நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு கர்த்தருடைய கிருபையினால் ஒரு வேலை, அவங்களுக்கு திருமணம் ஆயிட்ட பிறகு ஒரு வேலை, நல்ல வேலை கிடைச்சிது. அதுக்கு பிறகு அவங்களால பிள்ளைகள் பிறந்தாங்க, குழந்தைகள் பார்க்க முடியல. அதுக்கு பிறகு பல பிரச்சனைகள் இருந்த போதும் இவங்க அப்ப என்னன்னாக்க ஒரு 3 days 4 days எடுத்துவாங்க மறுபடியும் பேசுறதுக்கு. நம்ம ஆண்டவரே என்ன ஆண்டவரே இப்படி இருக்காங்க அப்படின்றத காரியங்கள நம்ம தேவனை நோக்கி தனிமையில நிறைய நேரம் ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவர் தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம அப்படி அந்த நாட்கள்ல அப்படி பயணித்ததினால் அநேக பிரச்சனைகள் என் மூலமாக வந்திருக்கு. அவங்களுடைய சைட்ல இருந்து வைப்பாங்க. ஸோ இந்த பொறுமையினால் தேவனுடைய வசனத்தை நம்மளுக்கு தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு உணர்த்தி வைக்கிறதுனால் ஒருவருக்கொருவர் சில நேரங்களில் மறுபடியும் வந்துடுவாங்க. ஸோ திருமண வாழ்வு கடந்து கிட்டத்தட்ட ஒரு 8-7 வருடம் முடித்த பிறகு அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு தன்னை முழுவதுமாக அவங்களும் கீழ்ப்படிய ஆரம்பிச்சாங்க. நாங்கள் கீழ்ப்படிய ஆரம்பிக்கும் போது குடும்பத்தினுடைய சமாதானம் அவ்வளோ பெரிய சமாதானமாக தேவன் எங்களுக்கு மாற்றி கொடுத்தார். அது கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்க எப்போ பார்த்தாலும் நான் இங்கே தான் வேலை செய்வேன், தருமபுரி ஊர். சரி, எப்படா லீவ் கிடைக்க ஊருக்கு போகலாம் அப்படின்ற சூழ்நிலை இருக்கும். கல்யாணம் முடிஞ்ச பிறகு ஒரு நாள் ஒரு 2 நாள் அங்கே ஊரில் போயிருந்தாலும் எப்படா மறுபடியும் இங்கே ஊருக்கு வருவாங்க அப்படின்ற சூழ்நிலையே
அப்படி ஒரு குடும்பத்துல ஐக்கியமாக இருந்து செயல்படுவதற்கு தேவன் உதவி செய்தார். அதே மாதிரி விட்டு கொடுத்தலும் எங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தைக்கு நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 எங்களுடைய தேவன் எங்களுக்கு திருமணம் ஆயிட்டு ஒரு 7 வருடம் கழித்து ஒரு 3-4 வருடம் கழித்து வீடு கட்டுவதற்கு தேவன் உதவி செய்தார். ஸோ தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து இந்த வீடு தேவனுக்கு பிரயோஜனமாக இருக்கணும், எல்லாரும் கர்த்தருடைய காரியங்கள் வந்து போகணும், கர்த்தருடைய பிள்ளைகள் இங்க வந்து ஆராதிக்கணும் அப்படின்ற முடிவுகளை நாங்க எடுத்தங்க. ஸோ அதன் அடிப்படையில இப்ப தேவன் இருப்பதற்கு தேவன் உதவி செய்திருக்கிறார். கூட சில எங்களுக்குள்ள பிரச்சனைகள் இருக்கும்போது என்ன பண்ணுவேன்னாக்க, மனைவியை நேசிப்பதற்கு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர் என் மனைவியை நான் நேசிப்பதற்கு எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஜெபம் பண்ணியிருக்கிறேன். எனக்கு அந்த புரிந்து கொள்ளுதல் அந்த அந்த டைம் நம்ம இல்லாதப்ப நம்ம மற்ற விஷயங்களை யோசிப்பதற்கு முன்பாக தேவனை சார்ந்து இருக்கும்போது ஜெபம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் 1 வருஷம் அந்த நாட்கள் கடந்து போயினேன். அது எப்படி மனைவி இல்லாம நம்மளால இருக்கவே முடியலைங்க. நான் சும்மா பேசிக்கிறதுனால அவ்வளோ ஒரு சமாதானத்தோடு குடும்பமாய் நாங்கள் எடுப்பதற்கு தேவன் உதவி செய்தார். அது மட்டும் இல்லாதபடி நாங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுங்க, கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி இருந்து யூஸ் பண்ணுங்க. அந்த கிரெடிட் கார்டு வர 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 அதுக்கு இஎம்ஐ கட்டி அது கட்டாம ஃபைனே 5000 ரூபாய் மாசம் மாசம் கட்டுவாங்க. அப்ப அதுக்கு பிறகு இப்ப லாஸ்டா ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி இருந்து நாங்க அந்த காரியங்கள் வந்து 2 பேர் பேசி, ஏமா நம்ம தேவனுக்குள்ள இருக்க கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, நாம அந்த இது கீழ்ப்படிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு அதை பேசி குறைத்து அந்த காரியத்தை வந்து அந்த காரியத்தை நாங்க மேற்கொண்டுங்க. இப்ப தேவன் அப்படியேப்பட்ட ஒரு ஒரு நம்ம சரியான முடிவை எடுத்து இருக்கிறதும் என்று போதும் என்று மனதோடு குடும்பத்தை நடத்துவதற்கும் கீழ்ப்படிந்து செய்வதற்கும் தேவன் உதவி செய்தார். ஸோ என்னுடைய சாட்சி தேவன் இப்பொழுது அந்த ஒரு குடும்பத்தில் உள்ள சமாதான நிறைவா இருக்கு. மற்றவர்களை உபசரிக்கணும், பிறருக்கென்று நாங்கள் தேவன் நம்மளை வைத்திருக்கிற நோக்கமே பிறனுக்கானவைகளை நோக்குவதற்காக தான் தேவன் வைத்திருக்கிறார் என்ற அடிப்படையில எங்களுடைய குடும்பம் பயணிக்கிறது. தேவன் தாமே இந்த காரியத்தை எங்களுக்கு அவசியத்து கொடுப்பாரு. எல்லாருக்கும் பிரைஸ்லாம். இவரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றத என்ன குவாலிஃபிகேஷன் நான் வச்சிருந்தேன்னா, ஒரு ரசிக்கப்பட்டவரா இருக்கணும், அது மட்டும்தான் என்னோட குவாலிஃபிகேஷனா இருந்தது. திருமணத்துக்கு முன்னாடி அநேக நபர்களை திருமணத்துக்கு மாப்பிள்ளையாக கூட்டிட்டு வந்தாங்க. அந்த சூழ்நிலையிலையும் தேவன் எனக்கு சரியான ஏற்ற கணவரை தேர்ந்தெடுக்க தேவன் எனக்கு உதவி செய்தார். எங்க அப்பா அம்மா கூட சில நேரங்கள்ல உலக பிரகாரமா முடிவுகளை எடுத்தாங்க. ஆனா எனக்கு அது தேவனுடைய ஞானத்தினால எனக்கு தெரிய வரும்போது இது சரியா இருக்காது அப்படின்றத டிசிஷன் என்னால ஸ்ட்ராங்கா எடுக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் இவரு சொல்லும் போது எனக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்னடா 10,000 ரூபாய் வச்சு எப்படி நம்ம ஃபேமிலியை ரன் பண்ண போறோம்? ஏன்னா அப்பா அம்மா கூட இருக்கும்போது நல்லா லக்ஸரியா வாழ்ந்தாச்சு, எல்லா இடத்துக்கும் போயாச்சு, நல்ல நிலையில இருந்தாச்சு. இப்போ மறுபடியும் நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்து வரணுமா? அது ரொம்ப கடினமாச்சு. இது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போறோம் அப்படின்றது ஒரு குழப்பமான சூழ்நிலை இருந்தது. நான் என்னோட ரிக்வெஸ்ட் எல்லாமே ஆண்டவர்கிட்ட தான் நான் சொல்லுவேன். எனக்கு கண்ணீரா இருந்தாலும், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் நான் ப்ரேயர் தான் பண்ணுவேன். ஆண்டவரே, இது உங்களுடைய சித்தமா இருந்தா இது நடக்கட்டும், இல்லாட்டினா எது உங்களுடைய சித்தமோ அதை நான் என்னோட வாழ்க்கையில நான் நடக்க நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு ப்ரேயர் பண்ணேன். அப்புறம் திருமணம் ஆகி எனக்கு ஒரு ஜாப் கிடைச்சிது. அந்த ஜாப் வந்ததுனால எனக்குள்ள ஒரு பெருமை வர ஆரம்பிச்சது. சரி, இவரால என்ன சம்பாதிக்க முடியுது அப்படின்ற ஒரு மாதிரி எண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனா எனக்கு அது இந்த நாட்கள்ல தேவனுடைய வசனத்தை கேட்கும் போது எனக்கு அது புரிஞ்சுக்கொள்ள என்னால முடிஞ்சது. எப்படி சாரா அவளுடைய கணவரை ஆண்டவர் என்று சொல்ல முடிஞ்சதோ, அதே போல நம்ம புருஷனை கனப்படுத்தணும். எல்லா விஷயத்தையும் நம்ம அவங்களை துச்சமா நம்ம என்னதான் படிச்சிருந்தாலும், நமக்கு என்னதான் வேலை இருந்தாலும் நம்ம அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நம்ம எப்பயுமே கொடுக்கணும் அப்படின்றத என்னால புரிஞ்சு கொள்ள முடிஞ்சது. அதுக்கப்புறம் அதுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கும்போது
எங்க குடும்பத்துல சமாதானமும் எங்க குடும்பத்துல சந்தோஷமும் தேவன் எனக்கு எங்க குடும்பத்துக்கு தந்தாரு. நாங்க ஒரு சின்ன குடும்பமா இருந்து நாங்க வந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறத அநேகர் பார்க்கும்போது அது அநேகருக்கு அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு. இந்த டேவிட் ஆபிரகாம் ஐயா சொன்னது போல எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க குடும்பத்தை பாருங்க எப்படி இருக்குது அப்படின்றது அவர் சொல்லுவாரு. அது போல நானும் எங்க குடும்பத்துல இருக்கணும். ஏன்னா நம்ம வெறும் பேர் கிறிஸ்தவங்களா மாத்திரம் இராதபடி நம்மளுடைய வாழ்க்கைய நம்ம வாழ்ந்து காமிக்கணும். நம்ம வந்து கிறிஸ்துவுக்காக வாழணும். நம்ம சர்ச்ல ஒரு மாதிரியும் வீட்டுல ஒரு மாதிரியும் நம்ம பிஹேவ் பண்றோம், அது அப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற அநேக நாட்கள் எனக்கு தாட் இருந்திருக்கு. ஆனா இப்போ அந்த சூழ்நிலையை தேவன் மாற்றுறதுக்கு உதவி செய்தாரு. எப்போ நம்ம தேவனுக்கு நேரா நம்ம திரும்புவோமோ அப்போ வந்து தேவன் நமக்கு உதவி செய்கிறவரா இருக்கிறாரு. நாங்க திருமண பந்தத்துக்குள்ள ஒரு கமிட்மெண்ட் குள்ள வந்தோம். இது மாதிரி என்னோட நம்ம குடும்ப பிரச்சனைய வெளியில எங்கேயுமே கொண்டு போக கூடாது, நான் எங்க அப்பா அம்மாட்டையும் நீங்க உங்க அப்பா அம்மாட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு கமிட்மெண்ட் குள்ள வந்தோம். அது எங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தது. எனக்கு ஏதாவது பிரச்சனைனா எங்க அப்பா அம்மாவுக்கு கால் பண்ண மாட்டேன், ஆண்டவர்கிட்ட தான் ப்ரேயர் பண்ணுவேன். ஆண்டவரே இப்படி பிரச்சனை இருக்குது, நான் இதை எப்படி ஓவர் கம் பண்றது. அதான் தேவனுடைய ஆலோசனைகள் நடக்கும்போது நான் ஒரு புத்தி உள்ள ஸ்திரியா இருந்து என்னோட குடும்பத்தை என்னால கட்ட முடிஞ்சது. நீங்களும் புத்தி உள்ள ஸ்திரீகளா இருந்து உங்க குடும்பத்தை கட்டுங்க.